இங்கே இந்த பையனுக்கு அவங்க ஆஃபீஸில் போனஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே செம்ம சந்தோஷமா இருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி, போன தடவை ஒரு பொண்ணு அனுப்புனீங்களே, அந்த பொண்ணையே அனுப்புங்கன்ன உடனே, சரி வரும்போது காசு எடுத்துட்டு வந்துரு, பாலத்துக்கிட்ட வெயிட் பண்ணுன்னா, இவனும் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. அந்த பொண்ணை பார்த்த உடனே, போன தடவை ஒரு பொண்ணு வந்தாலே அவ கிடையாதான்னு கேட்டா, அவங்க இல்லை, நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி, அந்த பொண்ணு வண்டியில் ஏறிட்டு சொல்றா, நம்ம லாட்ஜுக்கெலாம் போவோம்னா எங்கள் வீட்டுக்கே போகலான்னு சொல்றா. பொண்ணு சொல்கிறாங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம நைட்டு ஃபுல்லாக தனியாக இருக்கலாம்னு சொன்னால், நைட்டு ஃபுல்லாக வேணாம் கொஞ்ச நேரம் போதும்னு சொல்லிட்டு இவனு பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், இன்றைக்கி எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு என்ன வேணாலும் கேளுன்னு சொல்லிட்டு உடனே இவளும் தலையாட்டுறா. இவனுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது, இவன் அட்டன் பண்ண மாட்டான். ஒரு இடத்துல இந்த பொண்ணு பைக்கை நிறுத்த சொல்லிட்டு எனக்கு தர வேண்டிய காசை கொடுன்னு இவனும் எடுத்து கொடுக்குறான். அதில் ஒரே ஒரு நோட்டு எடுத்து கொடுத்து, அங்கே ஒரு பொண்ணு குப்பை தட்டிக்கிட்டே இருக்கான்ல, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றா. இவனும் அந்த குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னே அந்த பாப்பா சந்தோஷமாக இருக்கா. இவனும் அதை பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வரான். அவன் தங்கச்சி ஃபோன் பண்ணுறா, அண்ணா நான் கேட்ட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருவியான்னு. அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது, ஃபோனை வாங்கி சொல்லி டென்ஷனாக திட்டி விட்டுறான். ஒரு இடத்துல அந்த பொண்ணு வண்டி நிறுத்த சொல்லிட்டு இறங்கி நடந்து போகிறா. என்ன உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்குறான். அந்த பொண்ணு திரும்பிட்டு அவள் கையில் இருக்க காசெல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறா, என் உடம்புக்கு தான் நீ ஆசைப்பட்ட, அது கிடச்சிதுன்னா எத்தனை மணி நேரம் நீ சந்தோஷமாக இருப்ப சொல்லுன்னொன்னே இவனை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன உனக்கு ஒரு மணி நேரம் சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளோதானே, ஆனால் இதை விட பெரிய சந்தோஷம் ஒன்று இருக்குது. உனக்கு இருக்க காசை வச்சு நீ நிறையா பேர் இந்த மாதிரி பண்ணலாம். அந்த குட்டி பொண்ணுக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தவனோ இப்படி பார்த்தா உன்னை, உன் தங்கச்சிக்கும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் கொடு, எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு எல்லா காசையும் திருப்பி கொடுக்குறா. இப்போ நீ பண்ண போகிற விஷயத்தில் கிடைக்கிற சுகத்தை விட பெரிய சுகம் வேறு எதுலேயுமே கிடையாதுன்னு சொல்லி அவங்ககிட்ட இவளோட நம்பரை கொடுத்துட்டு, இப்போ நீ வீட்டுக்கு போய் இதெல்லாம் பண்ணு, நான் சொன்ன விஷயம் உனக்கு நடக்கலைன்னா மறுபடியும் திரும்பி வா, நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கேயும் போயிட மாட்டேன், உனக்கு நான் என் உடம்பை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவனும் வீட்டுக்கு அவன் தங்கச்சிக்கு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் கொடுக்குறான். அதை பார்த்தவனும் தங்கச்சி முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அந்த பொண்ணு சொன்ன ஃபீலிங் இவனுக்கு நல்லா கிடச்சிருச்சு. இப்போ அவங்க அம்மா கிட்ட போய் நின்று அவன் சுட்டுக்கிட்டு இருக்க பலகாரத்தை எடுக்கிறான். இப்போ பக்கத்துலேயே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, அதை பார்க்குறான். இவன் பின்னாடி உட்காந்துட்டு வந்த பொண்ணு காலேஜ் பொண்ணு போல இருக்குது, அவளை யாரோ கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ இவ்வளோ நேரம் இவன் கூட வந்ததே பேய் தான் போல, இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது.